ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 29வது எபிசோட் வரைக்கும் வந்துட்டு அப்படியே நடுவுல நிறுத்தின மாதிரி அப்படியே போயிட்டு ரொம்ப சாரி. இனிமே அப்படி நடக்காது. ரொம்ப பேச வேண்டாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லியோ அப்படியே படுத்த படுக்கையா இருக்கான். அவனை அந்த பக்கமும் இந்த பக்கமும் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஒரு பிளான் சொல்லிட்டு போனா இல்லையா, அதை எக்ஸிக்யூட் பண்ண வீராவால முடியல. ஏன்னா காரணம் யாழ்மொழிதான். அவ வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. அவர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே இருக்கும்போது இவனுக்கு செம்ம காண்டாகுது. அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு நான் பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ள போலாமா? இது விழித்தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 30. யாழ்மொழியும் பிடிவாதமாக நிற்க இடுப்பில் கைக்குற்றி அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் வீரா. அவனின் பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் பறந்து கொண்டிருந்தது. யாழ்மொழி, இங்க பாரு, உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அவங்க வந்து உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன நம்பு, நம்ம திட்டப்படி எல்லாமே சரியா நடக்கும். அவர் கண்டிப்பா வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. எழுந்திரியாள் என்று அவன் சொல்லி புரிய வைக்க முயல. அப்போதும் அவளுடைய முகம் தெளிவடையவில்லை. விழிகளை அழுத்த மூடி திறந்த அவளை ஒரு பார்வை பார்த்தான் வீரா. யாழ், அவர் சொன்ன வார்த்தை நீ மீற போறியா? அவரை நீ பார்க்கணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். புரியுதா இல்லையா உனக்கு? எல்லா அதிகாரிகளும் உன்னைதான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கையில நீ சிக்க கூடாது, அதான் முக்கியம். அவரு எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருவாரு. ஆனா நீ, உன்னால முடியாது. அறிவுள்ள பொண்ணுதானே நீ, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்று அழுத்தமான குரலில் சொல்ல சில கணங்கள் தீவிரமாக யோசித்து விட்டு மெல்ல தலையாட்டி வைத்தாள் யாழ்மொழி. உடனே வீரா அவளை யார் கண்ணிலும் சிக்காமல் துறைமுகத்தை நோக்கி அழைத்துச் செல்ல சுயநினைவு இல்லாமல் கிடப்பவனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான் ஜேம்ஸ். அப்போதுதான் லியோ இறுதியாக சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு ஞாபகத்திற்கு வர, சார் என்ன சொன்னார? துறைமுகத்துல காத்துட்டு இருப்பான்னா என்ன அர்த்தம்? எதை மீன் பண்ணி அப்படி சொல்லி இருப்பாரு? அப்படின்னா ஒருவேளை என்று ஆழமாக யோசித்தவனுக்கு ஏதோ ஒன்று புலப்படுவது போல இருந்தது. உடனே அவனுக்கு விசுவாசமான இன்னொரு அதிகாரியை பாதுகாப்புக்கு வைத்துவிட்டு அவனும் துறைமுகத்துக்கு செல்ல பாரதத்திலிருந்து சுரண்டப்பட்ட வளங்கள் மற்றும் பொருட்கள் அடங்கிய 2 கப்பல்கள் இன்னும் சிறிது நேரத்தில் செல்வதற்காக காத்து கொண்டிருந்தன. இந்திய அடிமைகள் சிலரும் அதிகாரிகள் சிலரும் அங்கு பரபரப்பாக இருக்க, அங்கு கட்டப்பட்டிருந்த பெரிய தூண்களுக்கு பின்னே மறைந்திருந்து நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் வீரா. யாழ், பின்னாடியே இரு. இப்போதான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்றது புரியுதல? என்று சொல்லிக்கொண்டே பதுங்கியவாறு அவளை அழைத்துச் செல்ல யாழ்மொழியின் விழிகள் தன்னவனை மட்டும்தான் சுற்றி சுற்றி தேடிக்கொண்டிருந்தன. எப்போது வருவீர்கள் அதிகாரி? தங்களை காணும் வரை உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருப்பது போல் இருக்கிறது, வந்து விடுங்கள் என மானசீகமாக பேசிக்கொண்டு அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவள் செல்ல வீராவின் விழிகளில் சிக்கியது கப்பலில் ஏற்றுவதற்காக வைத்திருந்த பெரிய பெட்டிகள். சரியாக அதே நேரம் திடீரென அவனை எதிர்பார்க்காதது போல பின்னால் இருந்து, வீரா கொஞ்சம் நெல்லு என்ற குரல் கேட்க இருவருமே தூக்கி வாரி போட்டவர்களாக திரும்பி பார்த்தனர். அங்கு அவர்களுக்கு எதிரே அவனின் ஊரை சேர்ந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை பார்க்கும் அடிமை ஒருவரே நின்று கொண்டிருக்க, அழ நீங்க தானா? நானும் பயந்தே போயிட்டேன். நான் சொன்னது இந்த பொண்ணுதான், இது ஒரு கலை என்று படபடப்பை குறைத்து சாதாரண குரலில் சொன்னான் வீரா. அவன் அவ்வாறு குரலை மாற்றியதும் தான் யாழ்மொழிக்கு நிம்மதி பெருமூச்சே வர, அப்படியா, சரி தம்பி, இங்க வெள்ளக்காரனுங்க சுத்திட்டே இருப்பானுங்க. யாரோட கண்லையாச்சும் சிக்கனா அவ்வளவுதான். உடனே நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. பொட்ட புள்ள வேற சீரழிச்சு போட்டுருவானுங்க, புரியுதுல என்று பதற்றமாக சொல்லிக்கொண்டே வேகமாக அவர்களுக்கு அருகே வந்தார் அவர். பின்னர் உடனே சுற்றி முற்றி பார்த்தவாறு முன்னே இருந்த பெட்டியை திறந்தவர் உள்ளே இருந்த பொருட்களை ஒரு ஓரமாக தூக்கி எறிய, என்ன என்ன செய்கிறீர்கள்? யாராவது பார்த்து விட்டால் அவ்வளவுதான் என்று பதற்றமாக சொன்னாள் யாழ்மொழி. இல்லம்மா, உன்னை யாரும் பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்றேன். இந்த பெட்டிக்குள்ள ஏறு. எல்லா பெட்டியோட சேர்த்து இதையும் கப்பல்ல ஏத்திடுவாங்க. அதுக்கப்புறம் கவலைப்பட தேவையில்லம்மா. கப்பலுக்குள்ள சுத்தப்படுத்துற வேலையில எங்க ஆளு ஒருத்தன் தான் இருக்கான். அவன் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்குவான். உனக்கு இதுல ஏறினதுக்கு அப்புறம் கவலையே இருக்காத. வா, வந்து ஏறிக்கோ என்று
அந்த மனிதர் தன் திட்டத்தை சொல்ல அவரின் இந்த முயற்சியை வீரா சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அது நீங்க இத்தனை பெரிய சிரமத்தை எடுத்து எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ணே, ரொம்ப நன்றி. இந்த உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் என்று வீரா கையெடுத்து கும்பிடாத குறையாக நன்றியுணர்ச்சியோடு சொல்ல, யாழ்மொழிக்குத்தான் இப்போது பதற்றம் மேலோங்கி இருந்தது. அண்ணா, இது எனக்கு பெரும் உதவிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே. தாங்கள் தானே சொன்னீர்கள் எனக்காக அவர் இங்கு காத்து கொண்டிருப்பார் என்று. ஒருவேளை என்னிடம் போய் சொன்னீர்களா என்னை அழைத்து வருவதற்காக என்று விழிகளில் பதற்றத்தோடும் இதயத்தில் படபடப்போடும் கேட்க, இரு பக்கமும் சலிப்பாக தலையாட்டினான் வீரா. ஆமா, சொன்னேதா. அதுக்காக இப்படிதான் நீ பண்ணுவியா? ஐயா என்கிட்ட எது சொன்னாரோ அதுதான் நானும் உன்கிட்ட சொன்னேன். அவரு கண்டிப்பா உனக்காக வருவார் யாழ்மொழி. இப்போ தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காத. சத்தம் போட்டு கூட பேச முடியாத நிலைமையில இருக்கோம். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இன்னும் குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்க என்று வீரா அவளின் அருகே வர, கோபத்தோடு பின்னே நகர்ந்தாள் யாழ்மொழி. இல்லை, நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள். அவர் வரப்போவதில்லை. என்னை மீண்டும் நிர்கதியாகிவிட்டாரா அவர்? எனக்கு தெரியும் இப்படித்தான் நடக்கும் என்று. ஏன் என் விதியில் மட்டும் இப்படி எழுதியிருக்க வேண்டும் என்று தலையை தாங்கிய வண்ணம் அவள் ஏதேதோ பிதற்றிக் கொண்டு போக, யாழ்மொழியின் தோள்களை பற்றி ஆக்ரோஷமாக குலுக்கினான் அவன். உனக்கு என்ன பைத்தியமா? நீயும் மாட்டிக்கிட்டு எங்க எல்லாரையும் மாட்டி விட போறியா? இப்ப எல்லாரும் இங்க மொத்தமா ஒன்னா சாகணும், அதானே? இங்க பாரு யாழ்மொழி, இந்த விஷயம் மட்டும் அதிகாரிக்கு தெரிஞ்சா அவர் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறியா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மூளையை புழிஞ்சு இந்த திட்டத்தை போட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாரு. இது துரைக்கு தெரிஞ்சா என்னை பொறுத்த வரைக்கும் இதை அவர் மன்னிக்கவே மாட்டாரு. அந்த தப்ப நீயே செஞ்சிருந்தாலும் சரி. சொல்றத கேளு யாழ்மொழி, உன்னை பாதுகாக்க அவர் ரொம்ப முயற்சி பண்றாரு. ஆனா நீதான் ஒத்துழைக்கவே மாட்டேங்கிற. அவரை இன்னும் எவ்வளவு சோதிக்க போற? அவரோட முயற்சி எதையும் வீண் பண்ணிடாத. இங்க பாரு, உன் காதல் மேல உனக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். ஆனா லூசு மாதிரி நான் புலம்பிட்டு இருக்கேன். நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த உறவே இல்லை யாழ்மொழி. உனக்கு அது இல்லைன்னா எதுக்காக அவர் கையால தாலியை வாங்கி கட்டிக்கிட்ட? நீ எவ்வளவு தொலை தூரத்துக்கு போனாலும் அவர் உனக்காக வருவாருங்கிற நம்பிக்கை உனக்கு தான் இருக்கணும். அது உனக்கு இல்லையா? சொல்லு என்று வீரா பேசி முடித்துவிட்டு அவளை கூர்மையாக பார்க்க, திடீரென ஒரு குரல் கேட்டது. Hey, both of you, what are you doing here? Come on, tell me. துப்பாக்கியை நீட்டிக்கொண்டு அங்கிருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரி கத்த, வீராவும் அந்த பெரியவரும் பயத்தில் உறைந்தே விட்டனர். பெட்டிக்கு பின்னே நின்றிருந்த யாழ்மொழி அந்த ஆங்கிலேயனின் விழிகளுக்குள் தென்படாமல் போனது அவர்களின் அதிர்ஷ்டவசமாகி போக, ஐயா, நாங்க இங்க வேலை பார்க்கறவங்க தான். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா என்று அந்த பெரியவர் சைகையால் தன்னையும் வீராவையும் காட்டி பதற்றமாக சொன்னார். ஆனால் அந்த ஆங்கிலேயன் எதை புரிந்து கொண்டானோ? வாட் என்று ஆங்கிலத்தில் கத்திக்கொண்டு அவன் அவர்களை நோக்கி வர, முடிஞ்சிச்சு, மாட்டிக்கிட்டோம் என்று பதற்றமாக நினைத்த வீராவுக்கு இதயம் துடிக்கும் சத்தம் தன் காதிற்கே கேட்டது. அவளை மறைப்பது போல் அவன் மெல்ல நகர, அந்த ஆங்கிலேயனின் பார்வையோ சந்தேகத்தில் சுருங்கியது. புருவங்களை நெரித்தவாறு அவன் மெல்ல வர, ஆபீசர் என்ற ஜேம்ஸின் குரல் அவர்களை காப்பதற்காகவே வந்த தேவ தூதுவனின் குரல் போல பின்னாலிருந்து கேட்டது. இப்போது 3 பேரின் பார்வையும் அவனை நோக்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதோ அந்த பக்கம் போய் எக்ஸ்போர்ட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் பாரு, நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கடுமையான குரலில் அவன் சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தார் அந்த அதிகாரி. உடனே அவர்களுக்கு அருகே ஜேம்ஸ் வர, மற்ற இருவருக்கும் போன பயம் மீண்டும் தொற்றிக் கொண்டது. ஆனால் அதற்கும் காரணம் இருந்தது. அவர்களை பொறுத்தவரை இவனும் ஒரு ஆங்கிலேய அதிகாரிதானே. இருப்பினும் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவர்களுக்கு பின்னே எட்டி பார்த்த ஜேம்ஸ் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த யாழ்மொழியை பார்த்து புன்னகையோடு விழிகளை அழுத்த மூடி திறந்தான். அவன் சென்றதும் வீராவோ ஆச்சரியத்தோடு யாழ்மொழியை திரும்பி பார்க்க, நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டவள் மரப்பலகையிலான அந்த வெற்று பெட்டியில் சுருண்டு அமர்ந்து கொண்டாள். உடனே வீராவும் புன்சிரிப்போடு அவளை பார்த்தவாறு பெட்டியை மூடிவிட, கண்ணீரோடு எதிர்காலத்தை நோக்கி எதிர்பார்ப்பில்லாமல் காத்திருந்தாள் யாழ்மொழி. அடுத்த சில நிமிடங்களிலேயே வைக்கப்பட்டிருந்த மொத்த பெட்டிகளும் கப்பலில் ஏற்றப்பட, வீராவின் நண்பன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த கணபதி என்கிற நபர்
கப்பலை சுத்தப்படுத்தியவாறு பெட்டிகளை உற்று கவனித்தான். அந்த பொண்ணுக்கு எங்க இருக்குன்னு தெரியலையே, கண்டிப்பா எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும். அவ எந்த பெட்டிக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அட, எங்க இருக்கான்னு தெரியலையே என்று தீவிரமாக யோசித்த வண்ணம் வேலை செய்து கொண்டிருந்த அவனோ யாழ்மொழியை தேட ஆரம்பித்தான். மொத்த பெட்டிகளும் கப்பலில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க சாதாரணமாக பார்ப்பது போல ஒவ்வொரு பெட்டிகளாக திறந்து பார்த்தான் அவன். 4-5 பெட்டிகளை கடந்ததும் ஒரு பெட்டியை திறந்து பார்த்த கணபதிக்கு உள்ளே பயந்தபடி சுருண்டு இருந்தவளை பார்த்ததும் அதிர்ச்சியில் விழிகள் பெரிதாக விரிய, யாழ்மொழியோ அழுதபடி கையெடுத்து கும்பிட்டாள். உடனே சுற்றி முற்றி பார்த்துவிட்டு, கவலைப்படாதீங்கம்மா, நான் வீரா தம்பியோட ஆளுதான் என்று விட்டு வேகமாக பெட்டியை மூடியவன் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக மீண்டும் வேலை செய்வது போல பாசாங்கு செய்ய, யாழ்மொழிக்குத்தான் தன்னவனை எதிர்பார்த்து ஏமாற்றமே மிஞ்சியது. நங்கூரம் ஏற்றப்பட்டு கப்பல் மெல்ல நகர ஆரம்பிக்க, ஐயோ, கப்பல் நகர்கிறதே, நான் என்ன செய்வேன்? அவர் அவர் கடைசி வரை வரவே இல்லையே, நான் அவர் இல்லாமல் எப்படி? ஏன் கடவுளை எனக்கு இத்தனை சோதனை தருகிறாய்? நான் என்ன பாவம் செய்தேன்? இப்படியே ஆழ் நீரில் குதித்து இறந்து போனாலும் போதும் என்று தோன்றுகிறது. அவர் இல்லை என்று உனக்கு தெரிகிறது அல்லவா? என்னை கொன்றுவிடு, உயிரோடு இருக்க எனக்கு விருப்பமில்லை என்று மெல்லிய விசும்பலோடு அழுது கரைந்தவளுக்கு வீராவின் வார்த்தைகள் தான் ஞாபகத்திற்கு வந்தது. உடனே மொத்த சிந்தனையையும் கலைத்து, இல்லை, அதிகாரி என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாக என்னை தேடி கடல் கடந்தும் வருவார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உங்களை நம்புகிறேன் அதிகாரி, வந்து விடுங்கள் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டவளின் வார்த்தைகளில் அத்தனை உறுதி இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒன்றில் தேசம் விட்டு கடல் கடந்து தன்னவனின் தேசத்தை நோக்கி அவள் பயணிக்க, இங்கு அறையில் தான் வரைந்திருந்த யாழ்மொழியின் ஓவியத்தை துப்பாக்கியால் தாறுமாறாக சுட்டு தள்ளி கொண்டிருந்தார் ரொனால்டு. அவ எங்க இருக்கா? எனக்கு அவ வேணும், இழுத்துட்டு வாங்கடா, அவ எனக்கு வேணும். என்னால இந்த தோல்வியை ஒத்துக்க முடியல. ஒரு பொண்ணு, ஒரு சாதாரண அடிமை பொண்ணு, அவ அரண்மனையில இருந்தா ராஜகுமாரி ஆயிடுவாளா? அவகிட்ட நான் ஏமாந்துட்டேன், அவகிட்ட நான் தோத்து போயிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இப்படி நடக்க நான் விட மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்திக் கொண்டிருப்பவனை படுக்கையில் சக்தி இழந்து அவனால் சீரழிக்கப்பட்டு கிடந்திருந்த அடிமை பெண்ணொருத்தி ஏதோ ராட்சசனை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள். தன்னை முழுமையாக போர்த்தி சுருண்டு படுத்து கொண்டிருந்தவளுக்கு எங்கு இந்த கோபத்தையும் தன் உடலில் காட்டி விடுவானோ என்ற பயம் உள்ளுக்குள் உருள, கோபத்தில் அங்கிருந்த மது போத்தல்கள் முழுவதையும் வாயில் சரித்தான் ரொனால்டு. வேகமாக அவளை நோக்கி வந்தவன் அவள் எதிர்பார்த்தது போலவே தன் மொத்த கோபத்தையும் அவளுடைய சரீரத்தில் காண்பிக்க, கதறி துடித்த அந்த அடிமை பெண்ணை காப்பாற்ற அந்த கடவுளால் கூட முடியவில்லை. அடுத்த நாள் மெல்ல கண் விழித்த லியோ கொஞ்சம் கொஞ்சமாக நடப்பை உணர, அந்த கணம் அவனின் மனக்கண்ணில் பிம்பமாக ஓடியது என்னவோ யாழ்மொழியின் முகம் மட்டுமே. யாழ்மொழி என்று அவன் முணுமுணுத்தவாறு படுக்கையிலிருந்து இறங்கப் போக, எதேர்ச்சையாக அறையை கடக்க போன ஜேம்ஸோ உடனே பதறி போனவனாக வேகமாக வந்து அவனை தாங்கிக் கொண்டான். சார் சார், ஐ ஆல் ரைட், கொஞ்சம் மெதுவா சார், உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு என்று அவன் பதற்றமாக கேட்க, நெற்றியை நீவி விட்டவாறு சுற்றி முற்றி பார்த்தவனுக்கு எதுவுமே புரியவில்லை. இது குவார்டர்ஸ் தானே, நான் இங்க என்ன பண்றேன்? இப்போ நேரம் என்ன? யாழ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹேவ் டு கோ என்று அவன் படபடவென பேசிக்கொண்டே போக, சார் சார் சார், ப்ளீஸ் காம் டவுன், அந்த பொண்ணு சேஃபா தான் இருக்கா என்று சற்று குரல் உயர்த்தி அவனுக்கு கேட்கும் வண்ணம் சொன்னான் ஜேம்ஸ். உடனே லியோ அவனை ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்க்க, அவனிடம் தண்ணீர் கிளாஸை நீட்டியவாறு, முதல்ல இதை குடிங்க சார், உங்க உடம்பு இன்னும் முழுசா குணமாகல, நீங்க முழுசா தேறினாதான் இங்க இருந்து போக முடியும். இன்னும் உங்களை தேடிட்டு தான் இருக்காங்க, அவங்க கண்ணில் சிக்காம போகணும்னா உங்க காயமெல்லாம் குணமாகணும் என்றான் மற்றவன். இந்த நொடி லியோ எந்த மறுப்பும் சொல்லவில்லை. உடனே தண்ணீர் கிளாஸை வாங்கி மடமடவென குடித்தவன், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லு ஜேம்ஸ் என்று கேட்டு கூர்மையாக பார்க்க, அவனும் துறைமுகத்தில் நடந்ததை முழுதாக சொல்லி முடித்தான்.
அதை கேட்டு லியோவுக்கு முதலில் ஆச்சரியமாக இருக்க, "Who is the captain?" என்று கேட்டதும் ஜேம்ஸ் யோசித்துவிட்டு ஒரு பெயரை சொன்னான். அந்த பெயரை கேட்டதும் தான் ஏனென்று தெரியாத நிம்மதி அவன் மனதில் பரவியது. "சார், எப்படியோ அந்த பொண்ணு லண்டனுக்கு போய் சேர ஒரு மாசமாவது ஆகலாம். அந்த 1 month வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி?" என்று தயக்கமாக ஜேம்ஸ் கேட்க, லியோவின் இதழ்கள் அர்த்த புன்னகை புரிந்தன. "அங்க நான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டேன். யாழ்மொழிக்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அவளுக்கு பிரச்சனை இந்த மண்ணுதான். இந்த கடல் எல்லையாவ தாண்டிட்டா போதும். என் யாழ்மொழி சேஃப் தான். பட்" என்று சட்டென நிறுத்தியவனின் விழிகள் கோபத்தில் சிவப்பேற அவனுடைய நெற்றி நரம்புகள் புடைத்தெழுந்தன. "யூ பிளட்டி ரொனால்டு" என்று பற்களை கடித்து கை முஷ்டியை இறுக்கிக் கொண்டவன், "நான் போகாததோ நல்லதா போச்சு. நான் இங்கிருந்து போகும்போது அந்த ரொனால்டோட உயிரையும் சேர்த்துதான் எடுத்துட்டு போவேன். என் ஒய்ஃபை தொட்டவனோட உயிர் இனி இருக்கக்கூடாதா? ஹே ஜேம்ஸ், நீ கொஞ்ச நாளா தமிழ் பேச கத்துக்கிறல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண" என்று தீவிர முகபாவனையோடு கேட்டு தன் திட்டத்தை சொல்ல ஆரம்பிக்க, அதை கேட்ட ஜேம்ஸிற்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு தாறுமாறாக உள்ளுக்குள் வந்து போனது. "சார், இத அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா? ஒருவேளை ஒத்துக்கலனா?" என்று அவன் தயக்கமாக இழுக்க, "ஓ கம் ஆன் ஜேம்ஸ், ஜஸ்ட் டு வாட் ஐ சே. ஐ நோ எக்ஸாக்ட்லி வாட் ஐ அம் டூயிங்" என்று அழுத்தமாக சொன்ன லியோவின் இதழ்கள் கேலியாக வளைந்தன. ஜேம்ஸ் பதறும் அளவுக்கு லியோ அப்படி என்ன திட்டத்தை போட்டான்? பயந்து நடுங்கி ஒடுங்கி அழுது கொண்டே செல்லும் யாழ்மொழியின் நிலை இனி என்ன ஆக போகிறது? 1 மாத கால தவணையில் அவளுடைய பயணம் முடிவடையும் எனில் லியோ ஜார்ஜ் அதற்குள் அவளை மீட்பானா? இல்லை என்றால் அவன் வரும் சில காலங்கள் அவளுக்கு தனிமையில்தான் செல்லுமா? அத்தனையும் கடந்து ரொனால்டை கொல்ல வேண்டும் என்று இப்போது லியோ ஜார்ஜ் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். இந்த எண்ணம் ஈடேறுமா? அத்தனைக்கும் விடை காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.